ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் February 2026 இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனில் வந்த வாய்ஸ் தான் வந்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். நார்மலாக இப்போது கரண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் கண்டென்ட் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. லெட்டர் டீலர்ஷிப் கொடுக்குற மாதிரி இல்லைனா டீலர்ஷிப் கேட்குற மாதிரி இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேசேஜ் ஓகேவாக இருந்தாலும் சில இடத்துல எக்கோ இருந்ததாக சொன்னாங்க. சில இடத்துல வால்யூம் ப்ராப்ளம் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. சில இடத்துல சரியாக கேட்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை டோட் சார்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் என்னன்றதை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த 2 எக்ஸாம்லுமே அந்த பிரச்சனை இல்லை. பட் இந்த எக்ஸாமில் திரும்ப இஷ்யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்றதை பாருங்கள். மற்றபடி பேசேஜ் டஃப்பாக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. சீனியர் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இல்லை, ஓகேவாக தான் இருந்திருக்கு. நல்ல ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு, எழுத முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கண்டென்சேஷன் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். லித்தோகிராஃபி நானுமே பார்த்தேன். அதில் பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 30க்கு ஒரு 25 மார்க் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு 30 கொடுத்துருக்குறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. மற்றதெல்லாம் இந்த கிராமலாக்ஸு, ஃப்ரேசஸ்ஸு, கான்ட்ராக்ஷன்ஸு, இன்டர்செக்ஷன்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருந்தாலே எழுத முடியும். அதுலேயுமே குறைஞ்சது ஒரு 22 மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் பற்றியும், ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் பற்றியும், அதுக்கப்புறம் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பற்றியும், இந்த மாதிரி தான் ஜென்ரல் கண்டென்ட் தான் இருந்துச்சு. அதுவும் பிரித்து எழுத முடிஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. நான் லித்தோகிராஃபி வாசி காட்டுறேன். நான் மேபி சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எழுதுனதையும் நான் வாசிக்க போகிறதையுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டாவது, நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க, என்னென்ன வார்த்தைகள் மாற்றி எழுதியிருக்கீங்க, எது கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேசஸ்மே ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? டாபிக் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீடிங் பற்றி கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீடிங் புக்ஸ் இஸ் எ கிரேட் வே டு மூவ் இன்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். இட் ஹெல்ப்ஸ் ஹஸ் டு ரிலாக்ஸ் அண்ட் டு ரெடியூஸ் அவர் ஸ்ட்ரெஸ். Reading can also improve our vocabulary and comprehension skills. When we read, we can gain new knowledge which can help us to improve our own lives. There are many types of books that we can read. We can choose books that interest us and suit our reading level. Reading can also be a great way to learn new skills or gain knowledge on a particular subject. We can read books on history, science, or technology to expand our understanding of the world. Reading can also be a source of entertainment, providing us with stories, characters, and experiences that we can enjoy. It is a good habit to spend at least half an hour daily to read books on skill development, time management, communication skills, etc. We should not stop with reading only. We should try to adopt the ideas given in such books so that we can improve our personality. Reading books is the correct way to improve our knowledge. Whether we read fiction or any other, reading can be a rewarding and enjoyable activity. நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பார்க்கலாம். ஆஸ் பர் சிலபஸ் படி ஃபஸ்ட்டு 4 பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸ்: என்லைவனர், ஷாலோ, மோனார்க், ஷ்ரிங்கேஜ். அதுக்கப்புறமா கிராமலாக்ஸ், டிஃபிகல்ட்டு, சர்ப்ரைஸ்டு, கிராமலாக்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன்ஸ், எஸ்கொயர், பர்பண்டிகுலர், இதெல்லாம் கான்ட்ராக்ஷன்ஸில் வரும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபியில் ஐ ட்ரஸ்ட் நாட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா நேஷ்னல் ஃபினான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் பில் ஆஃப் சேலு, ரிஜிஸ்டர்டு லெட்டர், ரெஃபரிங் டு யுவர் லெட்டர்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃப்ரேசஸ், ஹானரபிள் ஜென்டில்மேன், லார்ட் ஆஃப் தி அட்மிரால்ட்டி,
ரைட் ஹானரபிள் மெம்பர், பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸ். லண்டன் கிளியரிங் பேங்கர்ஸு, வித்தவுட் ரிகோர்ஸு, ஈல்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் அண்டு ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் ஆஃப் தி கிரேனு, ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட்டு, வாயேஜ் பாலிசி வந்து இன்சூரன்ஸ் அண்டு ஷிப்பிங் ஃப்ரைசஸில் வந்து வந்துடும். அப்புறம் வேக்கம் பிரேக்கு, சைட் ஃபீட் லூப்ரிகேட்டார், சூப்பர் இன்டென்டன்ட் ஆஃப் தி லைனு, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஃப்ரேசஸ் அண்டு ரயில்வே ஃப்ரேசஸில் வந்து வந்துடும். லேர்னடு கவுன்சில், லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ், லேர்னடு ஜட்ஜு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஃப்ரேசஸில் வந்து வந்துடும். அப்புறமா கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ரெஃபரிங் டு யுவர் லெட்டர் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்றது பிஸ்னஸ் ஃப்ரேசஸில் வந்து வரும். ஸோ ஓவராலாக 30 கொடுத்துருக்குறாங்க. இந்த 30ல் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிங்கன்னா 25 தாராளமாக வந்து எடுக்கலாம். ஓவரால் உங்களுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஷார்ட் அண்ட் டச்லேயே இருக்கணும். இங்கிலீஷ் சீனியர் எக்ஸாம் போனவங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு ஸ்பீட் மட்டும் ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாலும் பரவாயில்ல, டெய்லி வந்து ஒன்று எழுதி பாருங்கள். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணுறதுனால வந்து பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து டச்சே இல்லாமல் வந்து போயிடக்கூடாது. சரிங்களா? ஹை ஸ்பீட் பண்ணுறதுனா ஹை ஸ்பீட் பண்ணுங்கள். சீனியர் கிரேட் ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இல்லை, இது வரைக்கும் பண்ண மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு ஸ்பீட் ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆர் காப்பி ரைட்டிங் பண்ணிங்கனாலே வந்து போதுமானது. அப்படி பண்ணுறதுக்கு தவறுனீங்கன்னா ஒரு வேளை வந்து திரும்ப சீனியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப டைம் பத்தாது. அதனால் வந்து ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.